அழகு அழகு பவர்ட் பை PK ஸ்கின் சிட்டி அண்ட் நேச்சுரல் சலூன். செலிபிரிட்டிஸ்ல அவங்க ஸ்கின் எப்படி யங்கா ஷைனா ரிங்கிள் ஃப்ரீயா வச்சிருக்காங்கன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு காரணம் ரீஸ்ட்ரக்சர் கொலாஜன் பவுடர் தான். அதை வந்து டெய்லி வந்து ஒரு ஸ்கூப் வாட்டர்லையோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவர் ட்ரிங்க்ல குடிச்சா போதும். யங்கா ஷைனியா ரிங்கிள் ஃப்ரீயா இருக்க வேண்டியது தான். பை www.pkskincity.com. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆஃபர்ஸ் வேற போயிட்டு இருக்கு, சீக்கிரம் ரஷ் பண்ணுங்க. நேச்சுரல்ஸ் 20 வருட பாரம்பரியம், எல்லா வகையான சர்வீஸும் வீட்டுக்கே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. 100% ப்ராப்பரா சானிடைஸ் பண்ணி தான் வருவாங்க. ப்ரீ பிரைடல் அண்ட் பிரைடல் ஹேர், ஸ்கின், மேக்கப், ஃப்ளோரல் ஹேர் ஸ்டைல், இது எல்லாமே வீட்டுக்கே வந்து பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுங்க. இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணலாம். Hi, welcome to Blacksheep Go. Azhago Azhagu It's me Priya Prince, powered by PK Skin City மற்றும் Natural Salon. ஸோ இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சு நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம் நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. எஸ், ஃபேஷியல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முகத்துக்கு, அதாவது ஃபேஸ் அண்ட் நெக்குக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம பிறந்ததுலேருந்து நம்ம கடைசி நாட் வரைக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ்டு, நம்ம அதிகமாக வந்து வெயில்லையும் மழையிலையும் குளிர்காலத்துலேயும் எல்லா இடத்துலையும் ஓப்பன்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட நெக் அண்ட் ஃபேஸ். ஸோ இந்த நெக் அண்ட் ஃபேஸ்க்கு நம்ம வந்து நம்மளோட ரியாக்ஷன்ஸ், நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட எல்லா விதமான உணர்ச்சிகளையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இந்த முகத்துக்கு அழகு சேர்க்கணும். அதையும் தாண்டி ரிலாக்ஸேஷன் வேணும், பிளட் சர்க்குலேஷன் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அண்டர் ஐ ரிங்கிள்ஸும் சரி, ஸ்மைலிங் ஜா, இந்த ஸ்மைலிங் பிளேஸும் சரி, அப்பர் லிப் அண்ட் சின், இந்த எல்லா பிளேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேன் வந்து கலர் டோனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பெண்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், நம்ம ரொம்ப நல்லா ஃபேராக இருக்கணும், ஒயிட்டனாக இருக்கணும். ஸோ கமிங் டு த பாயிண்ட், ஹெல்த்தியர் ஸ்கின் எப்படி கிடைக்கும் அப்படின்னா ஒரு குட் ஃபேஷியல்ஸ், நீங்கள் ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல், கோல்ட் ஃபேஷியல், பேர்ல் ஃபேஷியல்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஷியல்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி பேசிக் க்ளீனப் அது வந்து ரெகுலராக எவ்ரி மந்த் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நிறைய பேருக்கு நோஸ் கிட்ட பிளாக் ஹெட்ஸ், அதுக்கப்புறமா சீக் கிட்ட ஒயிட் ஹெட்ஸ், அப்புறம் ஃபோர்ஹெட்டில் வந்து நிறைய பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் இது அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட தலையில் இருக்கிற டேண்ட்ரஃப்னாலையும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு போஸ் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு எப்போவுமே ஸ்கின் 3 லேயர்ஸ், இந்த 3 லேயர்ஸ்லையும் டீப் கிளென்ஸ் பண்ணாமல் விட்டுட்டோன்னா என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக ஹோல்ஸ், நம்மளோட போஸ் ஓப்பன் ஆகி அதுக்கப்புறமா உங்களுக்கு அதுலேருந்து மார்க்ஸ் வந்து சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் பள்ளமாகவும் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா நீங்கள் வந்து அன்ஈவன் ஸ்கின் டோனாலையும் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக நடக்கும். இது எல்லாத்துக்கும் தாண்டி மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து உங்கள் ஸ்கின்க்கு போதுமான அளவு இருந்தாலே ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம். அந்த மெயின்டெனன்ஸ் ஃபேஷியல் மூலயமா உங்களுக்கு 100% கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம நேச்சுரல் சலூனில் ஒரு ஃப்ரூட் ஃபேஷியல் அண்ட் க்ளீனப் பேசிக் ஃபேஷியல்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுதான் நான் பண்ண போகிறேன். நான் பேச போகிறதுல அதனால தான் இப்போவே எல்லாத்தையும் பேசிட்டேன். ஸோ டேரெக்டாக நம்ம எப்படி பண்ண போகிறாங்க, நான் எந்த அளவுக்கு அப்படியே அப்படி இருக்க போகிறேன் அப்படின்றத பாருங்கள். நம்ம இப்போது ஃபேஷியலோட ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வைப் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஜென்டலாக வைப் பண்ணோம். நம்ம ஃபேஸில் இருக்க மேக்கப் டர்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி உள்ளே இருக்க டெட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் எடுக்க போகிறோம். ரொம்பவே ஜென்டலாக அப்ளை பண்ணுறோம் ஆல் ஓவர் த ஃபேஸ். மசாஜ் வந்து சர்க்குலர் மோஷனில் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா டெட் ஸ்கில்ஸும் வெளியே வரும். ஸ்லோவாக வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும். இப்படி நீங்கள் ஸ்லோவாக மசாஜ் பண்ணும்போது பிளட் சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே ஜென்டலாக அப்வர்ட்ஸாக நீங்கள் மசாஜ் பண்ணணும். இந்த மாதிரி 5 மினிட்ஸ்க்கு உங்கள் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வெளியெலாம் போயிட்டு வருவோம். ஸோ அந்த டைமில் நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா டெட் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். நம்ம ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின்ஸை வந்து எக்ஸ்ஃபோலைட் பண்ணோம். அதே மாதிரி ஓப்பன் போர்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்க்ரப் பண்ணுறனால ஓப்பன் பிளாக்டு போர்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது. இதுவுமே நீங்கள் ரொம்பவே ஜென்டலாக மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி ரவுண்ட் சர்க்குலர் மோஷனில். இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணிகிட்டு இருக்கனால நம்ம ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோஸ் கிட்ட ரொம்ப டர்ட் ஃபார்மாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் பர்டிகுலராக ஸ்க்ரப் பண்ணும்போது பார்த்து பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம லிப்ஸ் கிட்ட அந்த ஸ்மைல் ஏரியா இருக்கும், அங்கேயும் நீங்கள் ரொம்பவே பார்த்து ஸ்க்ரப் பண்ணுங்கள்.
நம்ம ஸ்க்ரப் பண்ணும்போது ஒரு 5 to 7 மினிட்ஸ் எடுத்துக்கலாம் இதுக்காக. இப்போ நம்ம ஸ்க்ரப் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இதை வந்து வைப் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணுறோம். ஸோ நம்ம ஐஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக காட்டன் பேட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம ஸ்டீம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ நேரம் ஸ்டீம் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஸ்டீமிங் ப்ராசஸ் கொடுத்தோம். இப்போ நம்ம பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸை ஃபேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஃபேஸ்லேருந்து பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ண அப்புறம் ஒரு வைப் வச்சு நம்ம ஃபேஸை நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாஜ் க்ரீம். நெக்கில் இருந்து ஃபேஸ் வரைக்கும் இந்த க்ரீமை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா wrinkles எல்லாமே கிளியர் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் 15 to 20 மினிட்ஸ் மசாஜ் க்ரீம் வச்சு நெக்கில் இருந்து ஃபேஸ் வரைக்கும் ஒரு நல்ல மசாஜ் கொடுக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓகே. இப்போ நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்பாக ஃப்ரூட் ஃபேஷியல் மாஸ்க் போடுறோம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து இன்னும் க்ளோ கொடுக்கும். நமக்கு ஏதாவது ஓப்பன் போர்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் இது க்ளோஸ் பண்ணும். இந்த பேக்கை நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்கள் ஃபேஸ்லேயே இது இருக்கட்டும். இப்போ நம்ம போட்டிருந்த இந்த ஃபேஷியல் பேக்கை வந்து ரொம்ப ஜென்டலாக வைப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ தட்ஸ் அ ஃப்ரெஷ் சூப்பர்ப் ஃபேஷியல். இன்றைக்கி என்னோடய ஃபேஸ் நல்லா ஒரு ஃபேஷியல் கொடுத்தோடனே பயங்கர எனர்ஜி, பயங்கர ஆக்சிஜன், பயங்கர ஹாப்பி. நான் நல்லா தூங்க போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கும் நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா கோ ஃபார் அ ஃபேஷியல் விச் இஸ் ஆல்வேஸ் வெரி குட். உங்கள் முகத்துக்கு தேவையான ஒன்று. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். இது Blacksheep Goவோட அழகு அழகு. அண்ட் நான் உங்கள் பிரியா பிரின்ஸ். இந்த நிகழ்ச்சி பவர்ட் பை PK Skin City மற்றும் நேச்சுரல் சலூன். டடா.